ஃப்ரேசிங் நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த ஃபிங்கர் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவரோகணத்தில் வரும்போது சானிதாப்பா மகரிசாவை எடுத்துக்கிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய ஸ்வரங்களை ஈஸியாக பாடணுமா? இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் சொல்லக்கூடிய முறைகளை பயன்படுத்தி நீங்கள் ஸ்வர வரிசைகளை பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ பெரிய ஸ்வரா பேட்டர்ன் வந்தாலுமே அதை ஈஸியாக புரிஞ்சு பாடலாம். நீங்கள் கற்றுக்கக்கூடிய பேசிக் எக்ஸசைஸ்லேயே நாம் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி லேர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய அட்வான்ஸ் லெசன்ஸ்க்கும் பாட்டில் வரக்கூடிய ஸ்வரங்கள் பாடுவாங்க இல்லையா, நிறைய ஸ்வரங்கள் பாடும்போது அந்த இடத்துல கூட நாம் இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்வரங்களை பிரித்து அழகாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த பேசிக் ஸ்வர வரிசையை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் ஸ்ருதியில் எப்படி பாடுறது, ஸ்ருதி பாக்ஸோடு சேர்ந்து எப்படி பாடுறது, ஹை நோட்ஸ் எல்லாம் எப்படி பாடுறது, நம்மளோட வாய்ஸை எந்த மாதிரி முறையில் பயன்படுத்தணும், இப்படி பல விஷயங்களை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிங்கிங் பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எதுக்காக நாம் பேசிக் எக்ஸசைஸில், அதாவது ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி, தாட்டு வரிசை, அலங்காரம், இந்த மாதிரியான லெசன்ஸ்லேயே நாம் ஸ்வரங்களை பிரித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் அந்த ஸ்வரங்கள் ஈஸியாக நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், நாம் மெமரைஸ் பண்ண முடியும், அதை மனப்பாடம் செஞ்சுக்க முடியும். அப்படி செஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக ஸ்ருதியில் முழு கவனத்தையும் வச்சு நம்மளால் பாட முடியும். இல்லைன்னா ஸ்ருதியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் இந்த ஸ்வரத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்வரம் என்ன வரும், அதுக்கப்புறம் என்ன ஸ்வரம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே நாம் பாடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்ருதியில் நாம் கவனமே செலுத்த மாட்டோம். நம்மளோட சிங்கிங்கில் நாம் இந்த ஸ்வரங்களை பிரித்து பாடுறதுக்கு நம்மளை ட்ரைன் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ரேசிங் நாலேஜை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் நிறைய இருக்கக்கூடிய ஸ்வரங்களை குரூப் பண்ணி அதை ஃப்ரேசஸாக நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குரூப் ஸ்வரம் குரூப்பாக நாம் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வர்ண மாதிரியான லெசன்ஸில் நிறைய ஸ்வரங்கள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதை ஃப்ரேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த வர்ணத்தை பாட முடியும். உங்கள் மனசில் அந்த வர்ணத்தோட ஸ்வரங்கள் எல்லாம் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மெமரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 பொருள் 20 பொருளை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதை திருப்பியும் சொல்லணும். அப்படிங்கும்போது நாம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்படியே பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் நாம் அதை பார்க்கும்போதே அது கூடவே ஒரு கதையை நாம் உருவாக்கிட்டோன்னா நம்மளால் அதை ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு 10 பொருளுக்கு ஒரு கதை, இன்னொரு 10 பொருளுக்கு ஒரு கதை, இல்லை ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதை நம்மளால் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்வரங்களையும் நாம் பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஸ்வரா பேட்டர்ன்ஸை நம்மளால் ஈஸியாக மைண்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அடுத்த ஸ்வரம் என்ன பாட போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களால் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பாட முடியும். அடுத்த ஸ்வரம் என்ன என்ன அப்படிங்கிற டவுட்லேயே நீங்கள் பாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ருதி போக வாய்ப்பு இருக்குது, தாளம் போக வாய்ப்பு இருக்குது. பேசிக் எக்ஸசைஸில் எப்படியெல்லாம் நாம் ஸ்வரங்களை வரிசைப்படுத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரளி வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 7 எக்ஸசைஸ் ஒரு மாதிரி அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் போகும். அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா அந்த மாதிரி போகும். செகண்ட் எக்ஸசைஸில் சரி சரி சரிகம பதனிசா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். அதே தான் ரிட்டர்ன் வர அந்த அவரோகண வரிகள்லையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சானி 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 தாப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்க்கும் நாம் அதோட பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இப்போ 8th ஒன் ஆஃப் எக்ஸசைஸ்லேருந்து உங்களுக்கு ஜம்பிள்டு நோட்ஸ் வந்துடுது. பாமாகரி, பாமா தாப்பா அந்த மாதிரி. ஸோ அங்கெல்லாம் வரப்போ நீங்கள் 4 ஸ்வரமாக அதை வச்சு ஒரு பேட்டர்ன் பண்ணிக்கலாம். அதாவது சரிகம பாமாகரி, சரிகம பதனிசா, சானிதாப்ப மாப்பாதனி, சானிதாப்ப மகரிசா அப்படி. இப்போ 10, 11, 12 அந்த மாதிரி எக்ஸசைஸில் அந்த லாஸ்ட் 2 லைனும் சேமாக தான் இருக்கும். கம பத நிதப்பம, கம பாக மகரிசா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஒரு 4 ஸ்வரமாக நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 13th
சரளி வரிசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஜம்பிள்டு நோட்ஸாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி குரூப் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பாட முடியும். இப்போ சரி கரி கா அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸாக வச்சுக்கிட்டு கம தனியாகவும் பாடலாம், இல்லை அந்த கமவை அடுத்த லைனில் வரக்கூடிய பாமா பாவோட சேர்த்து ஒரு குரூப்பாக பண்ணி பாடலாம். அந்த மாதிரி நாம் ஃப்ரேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஜண்ட வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 9 எக்ஸசைஸ் புக்கில் இருக்குது. ஸோ இதில் ஒரு எக்ஸசைஸ்லேயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சரிகம பதனசா சனித பமகரிசா அதையே டபுள் நோட்டாக நம்ம பாடுறது தான். செகண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கீழ் ஸ்வரத்தை ஒன்றா நாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸில் எந்த மாதிரி அவங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக பாட முடியும். அதே மாதிரி இப்போ தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சா சா ரீ சான்னு அங்கே புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம குரூப் பண்ணி புரிஞ்சுக்கணும். சா சாரி சரி சா சா ரீ க க மாமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு லைனுக்கு சா சாரி சரி அப்படின்னு பாடினோன்னா செகண்ட் லைன் ரீயை வச்சு இருக்குது, தேர்ட் லைன் காவை வச்சு, அதாவது ரீ க அதுக்கப்புறம் காமா இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடில் அதோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 9th ஜண்ட வரிசை வரைக்கும் அதே தான் பாட போகிறோம். அதாவது சால ஒரு லைன் ஆரம்பித்தா இங்கே சா சாரி ரீ க மாமா இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும்தான் நமக்கு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஜண்ட வரிசைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்பர் ஸ்தாயை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா 5 எக்ஸசைஸுக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து சேமாக தான் இருக்கும். அடுத்த 2 லைன் அந்தந்த எக்ஸசைஸுக்குரிய ஸ்வரங்களை டச் பண்ணக்கூடிய ஒரு லைனாக அமைஞ்சிருக்கும். அந்த ஸ்வரா பேட்டர்னாக இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம ஏற்கனவே பாடின அந்த எக்ஸசைஸை தான் நம்ம இதில் சேர்த்து பாடிக்கிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் பாடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். மைண்டில் நல்லாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாட்டு கற்றுக்கும் போது இந்த தாட்டு வரிசை லேர்ன் பண்ணும்போது ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஏன்னா அதில் நிறைய ஜம்பிள்டு நோட்ஸ் இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, தாட்டு வரிசை லேர்ன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அந்த ஸ்வரங்களை நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எங்களால் அந்த இதுக்கு அடுத்து இந்த ஸ்வரத்துக்கு அடுத்து இந்த ஸ்வரம் வருங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அதை முழுமையாக பார்த்தா ஒரே ஸ்வரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களால் அதை ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட முடியும். உங்கள் மனசில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தாட்டு வரிசை ஃபஸ்ட்டு ஸ்பீட் நீங்கள் அப்படி பாடிட்டிங்கன்னா உங்களால் செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் இதெல்லாம் கூட நல்லாவே பாட முடியும். இப்போ தாட்டு வரிசையை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஃபிங்கர் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிங்கர் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் தாட்டு வரிசையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு ஃபஸ்ட்டு நாம் இதில் பேட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சரிகம பதனசா அந்த ஆரோகணம் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 4 ஸ்வரம் எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது சா ரீ கா மா அந்த மாதிரி. இப்போ இதில் பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணால் சரி சா க ரீ க ரீ மா. ஸோ சரி சா க ரீ க ரீ மா சா மா க ரி சரி காமா 2 லைன் முடிஞ்சிடும். அடுத்த 2 லைன் எடுத்துக்கிட்டு இந்த அடுத்த 2 லைன் என்னென்ன ஸ்வரம் இங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரிகா மாப்பா, அதாவது அந்த சாவை எடுத்துட்டு அதுலேருந்து அடுத்த ஸ்வரமாகிய ரீ கா மாப்பா அதை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இதோட பேட்டர்ன் 1 2 1 3 2 3 2 4 1 4 3 2 1 2 3 4 இதுதான் பேட்டர்ன். ஆனால் இப்படி நீங்கள் 1 2 3லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரீ க மா பா அதை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீ க ரீ மா க மா க பா ரீ பா மா க ரீ க மா பா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் அதை அடுத்த 2 லைனை புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த 2 லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிகமா முடிஞ்சிருச்சு, ரிகமப்பா முடிஞ்சிருச்சு. அதில் நமக்கு 4 லைன் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்த 2 லைன் கமா பத, அதாவது சரிகமா ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க, சாவை ஸ்கிப் பண்ணிட்டு ரிகமப்பா எடுத்துக்கிட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த ரீயை ஸ்கிப் பண்ணிட்டு கம பத, அப்புறம் அடுத்து இந்த காவை ஸ்கிப் பண்ணிட்டு மபதனி. அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் அந்த ஆரோகணத்தை முடிச்சிடணும்.
அப் டு சா வரைக்கும். இப்போ கம பதல கம கப மாப மாத கத பாமா கமா பாத. அதே பேட்டர்னை தான் இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் வேறு ஸ்வரங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் தாட்டு வரிசையை. 2 லைனாக இந்த மாதிரி தான் போகுது பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பாட முடியும். இப்போ நீங்கள் அப்ப சாவை டச் பண்ண பிறகு திருப்பி அங்கேருந்து நமக்கு அவரோகணத்தில் வரும்போது சானிதாப்பா மகரசாவை எடுத்துக்கிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய சானிதாப்பாவை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். சானி தாப்பா. இப்போ சானி சாத நீத நீப்பா சாப்பா தனி சானி தாப்பா அந்த மாதிரி. இப்போ அடுத்து எந்த 4 ஸ்வரம் எடுக்கணும் அப்படின்னா இந்த சாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நித பாமா அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நீத பாமா. இப்போ அந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணுங்க. நீத நீப்பா தாப்பா தாமா நீமா பாத நீத பாமா. இந்த மாதிரி அடுத்து தாப்பாமாக அடுத்து பாமாகரி மாகரசா முடிஞ்சது. ஹோல் தாட்டு வரிசையும் நாம் இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் அது புரிஞ்ச பிறகு நீங்கள் பாடும்போது உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்வரம் பாடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அலங்காரம் மாதிரியான லெசன்ஸில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஜம்பிள்டு நோட்ஸ் வரும். அதே நேரத்தில் நீங்கள் தாளத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்று தாளம் போட முடியாமல் போயிடும், இல்லை ஸ்வரங்கள் பாட முடியாமல் போயிடும். அந்த விஷயங்களெல்லாம் நாம் சரி பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி குரூப் பண்ணி ஸ்வரங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சு பாடினோன்னா ரொம்ப ஈஸியாக பாட முடியும். இந்த தாளத்தில் எப்படி ஃபஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் இதெல்லாம் முறையாக பாடணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். நீங்களும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம ஸ்வரங்களை பிரித்து புரிஞ்சுக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக தாளத்தில் கூட பாட முடியும். அதாவது இப்போ அலங்காரம் மாதிரியான லெசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தாளம் வரும். ஃபஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடுக்கு நமக்கு தாளம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் அதுக்கு இந்தந்த ஸ்வரங்கள் அழகாக ஃபஸ்ட் ஸ்பீடில் இங்கே முடியும், செகண்ட் ஸ்பீடில் இங்கே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நம்ம பாடணும்னா ரொம்ப ஈஸியாக அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பேசிக்லேயே நீங்கள் ஸ்வரங்களை பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பின்னாடி நீங்கள் பாட்டு பாடும்போது கூட அதில் வரக்கூடிய ஸ்வரம் போர்ஷன்ஸை, அதாவது ஒரு பாட்டு லிரிக்ஸ் போர்ஷனும் இருக்கும், அதுக்கான ஸ்வரங்கள் போர்ஷனும் இருக்கும். அது நம்மளால் ஈஸியாக பிரித்து குரூப் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அந்த தாளக்கட்டுக்குள்ளே நம்மளால் பாட முடியும். கல்பனா ஸ்வரம் பாடும்போது கூட உங்களுக்கு இந்த ஸ்வரங்களை பிரித்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.